ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவாஸ் கார்டன். இன்றைக்கி நம்ம சம்மர் டிப்ஸ் பற்றி பார்ப்போமா. நீங்கள் இப்படி படரு செடியெல்லாம் மாடியில் வச்சுருந்தீங்கன்னா நமக்கு அதுக்கு கீழே இருக்க பிளான்ட்டு நல்ல ஹெல்த்தியாக வளரும், சன்லைட்டு அட்டாக் ஆகாது. அதனால் இப்படி கிளைம்பர் செடியெல்லாம் மேலே ஒரு நெட்டு போட்டு படுத்தி விட்டுருங்க. அப்படின்னா அதுக்கு கீழே செடி வச்சா ஒன்றும் செய்யாது. இல்லை ஷேடு நெட்டு போடுங்க. ஷேடு நெட்டு போட்டோம்னாக்கும் நமக்கு சன்லைட்டு அவ்வளோவா படாது. அப்புறமா பாட்டை ஒரு பாட்டுக்கு பக்கத்துலேயே எல்லா பாட்டையும் நெருக்கி 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 வச்சோன்னா அப்போ நம்ம செடியெல்லாம் நல்ல க்ரீனரியாக இருக்கும். பாருங்கள், பெகோனியா வரை வளர்ந்துருக்கு. மூடாக்கு போடுவதுக்கு முன்னுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பாட்டில் இருக்க டாப்பு மண்ணை கொஞ்சம் கிளறி எடுத்துடணும். எடுத்துட்டு அதில் கொஞ்சம் நம்ம ஓல்டு பாட்டிங் மிக்ஸு போட்டு அதுக்கு மேலே மூடாக்கு போட்டோம்னா நம்ம பிளான்ட்டு நல்லா ஹெல்த்தியாக இதை போல் இருக்கும். அந்தூரியத்துக்கெல்லாம் நம்ம கறி துண்டு போட்டு வைக்கலாம். செங்கல் பொடி ஓட்டு துண்டு போட்டு வச்சோன்னா நமக்கு அது ரொம்ப சில்லுன்னு இந்த பிளான்ட் இருக்கும். இதை நான் எனக்கு கார் பார்க்கிங்கில் வச்சுருக்கேன். இது மண் தொட்டியில் தான் வச்சுருக்கேன். அதனால் நல்லா பூக்கும். இது என்னோடய பலாமரத்துக்கு மூடாக்கு போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த பலாமரத்தில் உள்ள இலை, கருவேப்பிலையில் உள்ள இலை, கரும்பில் உள்ள இலை எல்லாம் சேர்த்து மூடாக்கு போட்டு வச்சுருக்கேன். அப்படின்னா சன்லைட்டு உள்ளே போகாது. இது நீங்கள் வேப்பலையிலையும் பண்ணலாம், புங்க இலையில் பண்ணலாம். பின்ன பச்சை வேப்பலையும் போடலாம், புங்க இலையும் போடலாம். நம்ம கார்டனில் இப்போ இருக்கிறதெல்லாம் இப்படி கூட்டி செடிக்கு போட்டு வைக்கலாம். அது சன்லைட்டு உள்ளே போகிறத அவாய்ட் பண்ணுறோம். நம்ம வாட்டர் கார்டனில் வளர அசோலாவையும் அதுக்கு மூடாக்காக யூஸ் பண்ணலாம். அதுவும் நம்ம பிளான்ட்டுக்கு ஃபர்டிலைசராக இருக்கும். பாருங்கள், சன்லைட்டு ஈஸியாக உள்ளே போகாது. இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி நம்ம தொட்டிலெல்லாம் மீன் போட்டிருப்போம். அதில் அசோலாவை போட்டோம்னா நமக்கு மீனெல்லாம் சாகாது. ஏன்னா அந்த சன்லைட்டை அசோலா அப்சர்வ் பண்ணிடும். அதனால் இது பிளான்ட்டுக்கும் நம்ம அதில் வச்சுருக்க அந்த ஃபிஷ்ஷுக்கும் நல்ல நிழல் கிடைக்கும். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த மெத்தட் என்ன பண்ணலான்னா, தேங்காவை உரிப்போம்ல, அதில் உள்ள கதம்பல் சொல்லுவாங்க எங்கள் ஊர்லெல்லாம், அதையும் எடுத்து இப்படி போட்டு வச்சுக்கலாம். டைரக்ட் சன்லைட் படாது. அப்புறமா இன்னொன்று கரும்பு சக்கை போட்டு வைக்கலாம். அது ரொம்ப நல்லது. அதுக்கு பிறகு எடுத்து நம்ம பாட்டிங் மிக்ஸில் சேர்த்துடலாம் வின்டர் சீசன் ஆரம்பித்த உடனே. இப்போ பாருங்கள், இதுக்கு நம்ம தேங்காய் குடுமி இருக்குல்ல, அதில் உள்ள அந்த நாரை எடுத்து நம்ம தொட்டிக்குள்ளே இப்படி வச்சிடலாம். ஓகேவா? இது நமக்கு தண்ணியும் அதில் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறோம். பிளான்ட்டும் நல்லா செழிப்பாக இருக்கும். அடுத்து என்ன பண்ணலான்னா, நம்ம வாட்டர் லில்லி பாண்டில் இருக்க அந்த பாசியெல்லாம் எடுத்து மூடாக்காக போட்டு வச்சிடலாம். என்ன பாருங்கள், அதுவும் சன்லைட்டை நம்ம பிளான்ட்டுக்கு டைரெக்டாக படுவதை தடுக்கும். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.